ஹலோ மக்களே, நான் ஹோவர்த்தினி. ஸோ ரொம்ப மாதம் ஆச்சு வீடியோ போட்டு. இருந்த கொஞ்சம் நஞ்ச வியூவர்ஸும் இப்போ இருக்காங்களானே எனக்கு தெரியல. பார்ப்போம், பரவாயில்ல. எல்லாமே நான் பண்ண தப்பு தான். இனிமேட்டுக்கு கன்சிஸ்டண்ட்டாக போடுவேன் அப்படின்னு உருட்டுறதுக்கு பதிலாக போட்டுட்டு அதுக்கப்புறம் பேசலாம் அப்படின்ற மாதிரி இருக்கேன். பார்ப்போம். இதெல்லாம் தாண்டி இந்த வீடியோ வந்து விஷன் போர்ட் பற்றினது. ஸோ பேசிக்கலாக வந்து 2026 வந்து இப்போவே இதெல்லாம் பண்ணணும், அதெல்லாம் பண்ணணும், இதெல்லாம் பண்ணக்கூடாது, இதெல்லாம் நிறுத்தணும் அப்படின்னு ஒரு ஓவர்வியூ மாதிரி வச்சுக்கிறதா விஷன் போர்ட். சிம்பிளாக போக போக உங்களுக்கே புரியும். அவ்வளோதான். ஸோ 2025 எப்படி இருந்தது அப்படின்னா, இருக்கிற கஷ்டம் எல்லாமே வந்து அனுபவிச்சது வந்து 2025ல தான். ரொம்ப 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 கஷ்டம். அதை சொல்லவே முடியல, அந்த அளவுக்கு கஷ்டம். ஸோ ஆனால் அந்த பிரச்சனைலாம் முடிஞ்ச பிறகு என் கூட வந்து ரொம்ப ரொம்ப கம்மியான பேர் தான் இருந்தாங்க. நான் வந்து நிறைய பேட் சுச்சுவேஷன்ல நின்று யாருமே என் கூட நிற்கல. அந்த மாதிரிலாம் எனக்கு தோண ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஓகே, மேபி வந்து ஒரு ட்ரூவாக நமக்கு சில பேர் தான் இருப்பாங்க, அவங்கள காட்டுறதுக்கு தான் இந்த பிரச்சனைகள்லாம் நடந்துச்சோ. அண்ட் சில பேர்லாம் இப்படி பண்ணவே மாட்டாங்க அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் அவங்க தான் வந்து மெயினாக அப்படி பண்ணுறது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அக்கா லைஃப்பில் நடந்துருச்சு. பரவாயில்ல. இதெல்லாம் தாண்டி ஒரே ஒரு பெஸ்ட் விஷயம் 2025ல நடந்ததுன்னா அது எனக்கு வேலை கிடைச்சிருச்சு. 1.5 வருஷமா வந்து விழுந்து விழுந்து மாங்குன்னு தேடி ஒரு நாள் கூட கண்ணில் இருந்து கண்ணீர் வராம முடிஞ்சதில்லை அந்த நாள். அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு ஒரு வேலை தேடினேன். அண்ட் ரொம்ப நல்ல வேலையா நல்ல டீமோட சிறப்பான ஒரு வேலை கிடைச்சிருச்சு. அவ்வளோதான். இதுதான் வந்து 2025ஓட ரீகேப். அண்ட் இந்த சிச்சுவேஷன்ஸ்லாம் வந்து எனக்கு ரொம்ப ஒஸ்ட்டாக இருந்துச்சுன்னு சொன்னேன்ல, அதில் வந்து என் ஃபேமிலி மெயினாக, அப்புறம் என்னோட ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ், இவங்க எல்லாருக்குமே வந்து நான் இந்த வீடியோ வழியாக நன்றி சொல்ல விரும்புகிறேன். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஒரு தலகாணி பிக்சர்லாம் வச்சுருக்கேன். அப்படின்னா என்னென்னா, அதாவது எந்திரிக்கிறதுலேருந்து ஒரு ½ இல்லை 1 hour ஆச்சு வேகமாக எந்திரிக்கணும். அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் கோல். ஸோ கண்டிப்பாக எந்திரிப்பேன்னு நினைக்கிறேன். எந்திரிச்சிட்டு தான் இருக்கேன் லாஸ்ட் 3 நாள் இருந்தே. ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட் கோல். செகண்ட் ஒன் வந்து ஸ்டாப் கிவிங் 100% டு பீப்புள் ஹூ கிவ் யூ 50%. எனக்கு இருக்கிறதுலே வந்து ஒரு ஒஸ்ட் ஹேபிட் இதுதாங்க. போயிட்டு வந்து யாராச்சும் ஏதாவது பண்ணால் பரவாயில்ல நீ தெரியாம தான் பண்ணியிருப்ப, எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நாய் மாதிரி பின்னாடி போகிறதான் என் வேலையே. இது வந்து இப்படி நம்மளையே நம்ம ட்ரீட் பண்ணக்கூடாதுன்னு எனக்கு வந்து தோண ஆரம்பிச்சிருச்சு இந்த வருஷம். நான் பாவம் இல்லை அப்படின்ற மாதிரி எனக்கு தோண ஆரம்பிச்சிருச்சு. ஸோ வந்து என்னைய வேல்யூ பண்ணுறதுக்காக நான் அதை ஸ்டாப் பண்ணுறேன். இதை கண்டிப்பாக ஸ்டாப் பண்ணுறேன். அவ்வளோதான். நிறைய விஷயங்களை நிறுத்திட்டேன். இதை இன்னமும் கூட நிறைய பேர்கிட்ட பண்ணிகிட்ருக்கேன். அதெல்லாம் ஸ்டாப் பண்ணணும். தேர்டு, ரொம்ப முக்கியமானது, கண்டென்ட் க்ரியேஷன் கன்சிஸ்டண்ட்டாக பண்ணணும். அது ஒரு பெரிய கோல். கன்சிஸ்டண்ட்டாக பண்ணணும். பார்ப்போம். ஃபோர்த், பணம் சம்பாதிக்கணும். பணம் சம்பாதிக்கிறதுக்கான வேலைகளை பார்க்கணும். அதாவது நல்லா வந்து நிறைய விஷயங்களை கற்றுக்கிறது, இல்லை வந்து பேசிவ் இன்கம்க்கான விஷயங்களை பார்க்கறது. பேசிவ் இன்கம் அட்லீஸ்ட் இந்த இயரில் வந்து எடுக்க முடியலனாலும் அதுக்கான வேலையை நான் பார்த்துருக்கணும். பணம் சம்பாதிக்க முடியலனாலும் பணம் சம்பாதிக்கிறதுக்கான வேலைகளை நான் பார்த்துருக்கணும் அப்படின்னு நான் வந்து ஒரு கோல் வச்சுருக்கேன். ஏன்னா நான் இப்போ தான் எனக்கு வேலை கிடச்சிருச்சுன்ற பட்சத்துக்கு ரொம்ப அப்படி டபார்னு வந்து பணம் சம்பாதிக்கணும், கோடியில் பெறலணும் அப்படின்ற மாதிரி நினச்சேன்னா தெருக்கோடியில் தான் பெறல்ற மாதிரி ஆயிடும். ஸோ அதுதான் வந்து அடுத்த கோல். அதுக்கப்புறம் க்ளீன் டயட்னு சொல்கிறப்போ ஓகே, அதை விட்டுறலாம். க்ளீன் டயட் வந்து என்னென்னா, ரொம்ப நாளாக வந்து ஓரளவு ஹெல்த்தியாக தான் சாப்பிட்டுட்ருக்கேன். ஆனாலும் எனக்கு இந்த சிப்ஸு, இந்த மாதிரி ஃப்ரைடு ஃபுட்ஸ் எல்லாம் பார்த்தா எங்கேருந்து எனக்கு வந்து பைத்தியம் பிடிக்குதுன்னு தெரில, வாங்கி அப்படியே சாப்பிட்ருவேன். இந்த டிமார்ட்டில் போனாவே எனக்கு வந்து இந்த லேஸ் வாங்கணும், அது வாங்கணும், இப்படிலாம் எனக்கு தோணும். ஸோ இந்த ஹேபிட்லாம் வந்து அட்லீஸ்ட் அப்ரப்டாக அப்படி நிறுத்த முடியலனாலும் அட்லீஸ்ட் வந்து பிளான் பண்ணி கொஞ்சம் கம்மியாக வாங்குறது, இல்லை வந்து அந்த மாதிரி நிறுத்திடணும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் வந்து கண்டிப்பாக டயட்லாம் நான் இருந்துட்டு தான் இருக்கேன். ஆனால் அந்த ஜங்க் ஃபுட், ஃப்ரைடு திங்ஸ்லாம் வந்து கொஞ்சம் நல்லாவே நிறுத்திடணும் முடிஞ்ச அளவுக்கு அப்படின்னு நினச்சிட்ருக்கேன். அடுத்து ஃபீல் குட் ப்ரொடக்டிவிட்டி அப்படின்னு சொல்லிட்டு அலி அப்தாலோட ஒரு புக் இருக்குது.
எனக்கு ஆக்சுவலி வந்து அலி அப்தால்னு ஒரு கண்டென்ட் கிரியேட்டர் இருக்கார். அவர் யாருன்னா வந்து ப்ரொடக்டிவிட்டி இந்த மாதிரி சார்ந்த விஷயங்கள் வந்து அவர் போடுவார். எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஜென்ரலாக இந்த மாதிரி ப்ரொடக்டிவான விஷயங்கள் பார்க்குறது, யாராவது உட்காந்து படிச்சுட்டு இருக்கிறது, இந்த கேண்டில் உருகிறது, அப்புறம் வந்து இந்த ஐஸ் க்யூப்ஸ்லாம் வந்து மெல்ட் ஆகிறது, இதை வச்சுட்டு படிக்கிறது. யாரா நீங்களா? என்னடா இப்படிலாம் நான் படிக்கிறப்ப இல்லவே இல்லை. எனக்கு வந்து 40 வயசு ஆன மாதிரி இருக்கு எனக்கு இவங்கெல்லாம் படிக்கிறத பார்த்தா. ஸோ இப்படிலாம் இருக்கிறத பார்க்கவே நல்லா இருக்கு. நான் படிச்சுட்டு இருந்தப்பெல்லாம் வந்து நாடு இவ்வளோ இம்ப்ரூவ் ஆயிடுச்சுன்னா நானும் கூட ஒரு நல்லா படிச்சிருப்பேனோ அப்படின்ற அளவுக்கு ரெக்ரெட் பண்ண வைக்கிறாங்க என் வாழ்க்கையை நிஜமாலே. ஸோ அந்த ஃபீல் குட் ப்ரொடக்டிவிட்டின்னு அந்த அலி அப்தால் எழுதினார் ஒரு புக்கை. அந்த புக்கை வாங்கி வச்சுருக்கேன். அதை வந்து படித்து முடிச்சே ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவில் இருக்கேன். அதுதான் அடுத்த கோல். அண்ட் அடுத்த கோல் வந்து ஒரு பெரிய கோல். நிறைய பேர் வந்து இதை கொஞ்சம் வியர்டாக கூட பார்க்கலாம். என் ஃபேமிலியிலே வந்து எங்கள் அம்மாவே கொஞ்சம் அப்படின்ற மாதிரி பார்ப்பாங்க. நிறைய வாய்ப்பு இருக்குது. என்னென்னா லிங்க்டின்லையும் யூடியூப்லேயும் வந்து, ஐயோ இதை சொல்லாமான்னு தெரில, சொல்லலை, நான் சொல்ல மாட்டேன். நான் லிங்க்டின்லையும் யூடியூப்லேயும் வந்து ஒரு குறிப்பிட்ட ஃபாலோவர்ஸ் அடிக்கணும் அப்படின்னு நான் வந்து பிளான் பண்ணியிருக்கேன். முடியும், நம்பிக்கையோடு இருங்க, முடியும். அண்ட் அடுத்து பாட்டு பாடுறது. கோவர்த்தினா வந்து பாட்டு பாடுற பிள்ளை அப்படின்ற மாதிரி ஸ்கூல் காலேஜெல்லாம் ஒரு பேர். அந்த பேரே எனக்கு மறந்துருச்சு. அந்தளவுக்கு நான் வந்து பாட்டு பாடுறது இல்லை. இப்போலாம் யாராவது ஃபோன் எடுத்தா என்னாச்சு மூக்கில் பேசுகிற அந்த மாதிரி வந்து வாய்ஸ் ரொம்ப மாறிடுச்சு போல். எனக்கு என்னன்னே தெரியல. அதுக்கு முன்னாடியும் நான் ஒன்றும் டெய்லிலாம் பாடிட்டு இல்லை, என்னன்னு தெரியல. ஆனால் பாடி நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணும், நல்லா பாடணும். பாடுறப்போ ஒரு டோபமைன் ஹிட் ஆகும் எனக்கு. ஆக்சுவலாக அது கிடச்சி ரொம்ப நாள் ஆச்சு. அதனாலே வந்து பாடணும் நல்லா. இந்த மாதிரி பாட்டு ப்ராக்டிஸ் பண்ணி பாடணும், இவ்வளோதான். வேற ஒன்றும் ரொம்பலாம் நான் வைக்கல, பாடணும் அவ்வளோதான். அதை தாண்டி ஒரு விஷயம் இருக்கு, அது அப்புறம் சொல்கிறேன். அடுத்த பிக்சர் ஜஸ்ட் கீப் ஆன் ஷோயிங் அப் அப்படின்னு இருக்கு. ஸோ ஜென்ரலாக வந்து கண்டென்ட் க்ரியேஷன் ஸ்டார்ட் பண்ண புதுசில் எனக்கு என்ன ஆச்சுன்னா, நான் ரொம்ப வருஷமாக கண்டென்ட் க்ரியேட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஆனால் நான் இருந்த டைம்லலாம் அவ்வளோ ஹைப் ஆகலை. ஆனால் இப்போ வந்து ரொம்ப வேகமாக ஒரு பீரியட்லேயே வந்து டக்கு டக்குன்னு வந்து ஃபாலோவர்ஸ் ஏறுது, எல்லாமே நடக்குது. அது வந்து ஹார்ட் ஒர்க்லேயும் நான் இருக்குது, நான் நம்புகிறேன், அதையும் நான் நம்புகிறேன். பட் ஆனால் வந்து நான் என்ன சொல்கிறேன்னா, ஆடியன்ஸ்க்கு வந்து ஒய்ஃபையோ இது எல்லாமே வந்து ரொம்ப ஈஸியாக கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ வந்து ஆடியன்ஸே ரொம்ப லார்ஜ் சர்க்கிள் ஆகிட்டாங்க. நான் வந்து டெய்லி வீடியோ போட்ட டைம்லாம் இருக்குது. டெய்லி வீடியோ, வீக்லி வீடியோவே நான் நிறைய வருஷங்கள் போட்டிருக்கேன். பட் அதில் வியூஸ் வராது. நான் வந்து அதில் டிசப்பாயிண்ட் ஆகியே வந்து அதை விட்டுருவேன், கன்சிஸ்டண்ட்டாக பண்ணாமல் விட்டுருவேன். இதே ஒரு வேலையாக பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் இப்போது நான் என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன்னா, அது எல்லாமே அது வருது வரல, நீ பாட்டுக்கு பண்ணு அப்படின்ற மாதிரி இருக்குது. ஏன்னா வந்து கண்டென்ட் க்ரியேஷன் பண்ணுறது வந்து ரொம்ப ஒரு ரொட்டீனை வந்து என் லைஃப்பில் கொடுத்துச்சு. ஓகே, இந்த டைமில் வேலை, இந்த டைமில் கண்டென்ட்டை போடணும், இதை எடிட் பண்ணியிருக்கணும் இந்த வீக்குக்குள்ளே அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப ப்ரொடக்டிவாக பிஸியாக இருந்தது வந்து எனக்கு ஞாபகம் வருது. ரொம்ப ரொம்ப ப்ராப்பர் டிசிப்ளின்டாக இருந்த மாதிரி எனக்கு தோணுது. ஸோ அதனால தான் திருப்பி ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அதுதான், ஜஸ்ட் கீப் ஆன் ஷோயிங் அப். என்ன நடக்குதோ பரவாயில்ல, எப்போ பார்த்தாலும் கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும், அவ்வளோதான். இந்த விஷன் போர்டில் வந்து கன்சிஸ்டன்ட்னு அடிக்கடி வரும். ஏன்னா வந்து நான் பண்ணுற வேலையே கொஞ்சம் கன்சிஸ்டன்சி தான் மிஸ் ஆகும். ஸோ கண்டிப்பாக அதில் ஒர்க் பண்ணுவேன், அவ்வளோதான். அடுத்து, மை ஃபேமிலி இஸ் ஹாப்பி அண்ட் ஹெல்தி. ஸோ இது என்ன ஒரு சென்டென்ஸ் மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் பர்சனலாக வந்து எனக்கு எப்போவுமே யாருக்காச்சும் ஏதாவது ஆகிரும், ஐயோ இவங்களுக்கு ஏதாவது ஆகிரும், அவங்களுக்கு ஏதாவது ஆகிரும்னு ஒரு மாதிரி மென்டலி பைத்தியம் பிடிக்கிற மாதிரி ஆகும். மேபி ஒரு சைக்காட்டிஸ்ட்டை பார்க்கணுமோ நம்ம, அந்தளவுக்குலாம் கூட எனக்கு பைத்தியம் பிடிச்சிரும். அந்த மாதிரிலாம் நான் யோசிப்பேன். ஸோ எனக்கே சொல்லிக்கிறதுக்கு வந்து மை ஃபேமிலி இஸ் ஹாப்பி அண்ட் ஹெல்தி, மை ஃபேமிலி இஸ் ஹாப்பி அண்ட் ஹெல்தி அப்படின்னு நான் சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். அதான், அவ்வளோதான். அடுத்து சேவிங்ஸ். சேவிங்ஸ் வந்து பண்ணணும் ப்ராபப்ளி. நிறையா வேலைகள் இருக்குது. ஸோ சேவிங்ஸ் பண்ணணும். அண்ட் கன்சிஸ்டன்சி, நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், கன்சிஸ்டன்சி அப்படின்னு ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கான விளக்கம் வந்து பண்ணுற எல்லா வேலையிலுமே கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும், அவ்வளோதான்.
அண்ட் அடுத்து ஒரு பொண்ணு நடக்கிற மாதிரி போட்டிருக்கேன். எதர் வாக்கிங் இல்லை வந்து யோகா இந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணணும். முக்கியமாக வந்து என் வீட்டில் வந்து 2 பேர் என்னை பெற்றவங்க இருக்காங்க. அவங்க 2 பேரையும் அடித்து கூட்டிகிட்டு போனோம் நடக்கிறதுக்கு, அவங்க உடம்ப பார்க்குறதுக்கு. இந்த வீடியோலையும் நான் உங்களுக்கு ரிமைண்ட் பண்ணிக்கிறேன், அவங்களும் வந்து நடக்கணும்ட்டு. அண்ட் ஆல்மோஸ்ட் முடிஞ்சு. சின்ன சின்னதெல்லாம் இருக்குது. என்னென்னா வந்து மூமெண்ட் இஸ் ப்ரிவிலேஜ் அப்படின்ட்டு. மூமெண்ட் இஸ் ப்ரிவிலேஜ்னா என்னென்னா, நமக்கு வந்து நம்மளால் நகர முடியறதே வந்து ஒரு ப்ரிவிலேஜான விஷயம். நிறைய பேர்னால எல்லாருனாலையும் நகர முடியாதுல்ல. எல்லாருனாலையும் நடக்கவோ நகரவோ கையாட்டவோ காலாட்டவோ இல்லை வேகமாக போகவோ ஓடவோ இந்த மாதிரி எதுவுமே யாருனாலையும் பண்ண முடியாது. லைக் எல்லாருனாலையும் பண்ண முடியாது. நம்மளால நடக்க முடியுதுன்னா அதுவே வந்து ஒரு ப்ரிவிலேஜான விஷயம். ஸோ எந்திரிச்சு வேலையை பாரு வாயை மூடிட்டு அப்படின்னு தான் இன்டைரக்டாக அது சொல்லுது. டீசெண்டாக கொஞ்சம் அப்படி போட்டிருக்கேன், அவ்வளோதான். இதெல்லாம் தாண்டி ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ், ஃபிக்மா, அப்புறம் என் வேலை சார்ந்த விஷயங்களில் நான் நிறைய படித்து இம்ப்ரூவ் ஆகணும். நல்ல நல்ல ரோலுக்கு போகணும். ரொம்ப நல்ல ஒரு டிசைனராக ஆகணும். அதான் வந்து மைண்ட் செட்டில் இருக்குது இப்போதைக்கு. கண்டிப்பாக அதை பண்ணுவேன். கண்டிப்பாக பண்ணுவேன். 100% நான் அதை பண்ணுவேன். அவ்வளோதான். ஸோ இதுதான் என்னோடய விஷன் போர்டில் இருந்தது எல்லாமே. 2026 என்னெல்லாம் பண்ண போகிறேன் அதெல்லாமே சொல்லியிருந்தேன். ஸோ அக்கௌண்டபிளாக இருக்கணும்னு நினச்சேன். எங்கேயாச்சும் யாரையாச்சும் தேடுறதுக்கு பதிலாக நானே எனக்கு அக்கௌண்டபிளாக இருக்கிறதுக்கு தான் யூடியூப்பில் வீடியோ போட்டுட்ருக்கேன். கண்டிப்பாக கன்சிஸ்டண்ட்டாக போடுவேன். இதெல்லாம் தாண்டி இந்த வீடியோவில் கொஞ்சம் லேக்ஸ் இருந்திருக்கலாம். ஏன்னா நான் வீடியோ எப்படி எடுத்துகிட்டு இருந்தேனே மறந்துட்டேங்க. அதனால தான் இனிமேல் வர வீடியோ எல்லாமே ப்ராப்பராக இருக்கும் கண்டிப்பாக. ஸோ அவ்வளோதான். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.